வணக்கம். நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பை திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியனுடைய இந்த வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைய தினத்துல வெளியிட்டிருந்த வீடியோல கனடாவால உருவாக்கப்பட்ட சூப்பர் ஸ்கூப்பர் விமானம். இந்த விமானம் எப்படி அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த தீ விபத்துல எப்படி இந்த விமானம் தீ அணைக்கிறதற்கு உதவுகிறது அப்படின்றத குறிச்சு நேற்று வெளியிட்டிருந்த அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அண்ட் அதைத் தொடர்ந்து இப்போ அமெரிக்கர்களும் இந்த மாரி ஒரு விமானத்த உருவாக்கியிருக்காங்க. அந்த வீடியோவ குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதைத் தொடர்ந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங் ஏஜென்ட் ஆர் ரிட்டார்டன்ட் ஆக எந்த விதமான கெமிக்கல பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போகிறோம். ஆமா. சோ இந்த ஏரியல் ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட்ல பார்த்தோம்னா சூப்பர் ஸ்கூப்பர் விமானத்த பயன்படுத்துகிறாங்க. அது தரையில இறக்காம தண்ணீர்லயே இறக்கி திரும்ப வானத்திற்கு எடுத்து கொண்டு போய் மறுபடியும் இந்த ஃபயர் ஃபைட்டிங்க்கு உதவுது. அண்ட் அமெரிக்கர்கள் இதோடைய கெப்பாசிட்டி ஆர் இத பெருசா ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்றதற்காக 2002ஆம் வருஷம் அவங்க ஒரு ரிசர்ச் மேற்கொண்டிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 2006ஆம் வருஷத்துல ஒரு விதமான விமானத்த உருவாக்குறாங்க. அதற்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DC-10 ஏர் டேங்கர் அப்படின்னு பெயரிடுகிறாங்க. இந்த குறிப்பான விமானத்த கிட்டத்தட்ட ஒரு 2 கம்பெனி ஜாயிண்ட் வெஞ்சராக டெக்னாலஜிக்கலா இவங்க இணைந்து இத உருவாக்குறாங்க. ஒரு கம்பெனி மெக்டானல் டக்ளஸ் அப்படின்ற நிறுவனம். அண்ட் இவங்க ஒரு கார்கோ நிறுவனத்தோடு சேர்ந்து இத உருவாக்குறாங்க. அண்ட் இந்த விமானத்துடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல 3 டேங்க் இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த 3 டேங்கோட சேர்த்து இதோடைய மொத்த வாட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 45,000 லிட்டர் தண்ணீய இந்த விமானம் சுமந்து சென்று இந்த தீயணைப்பு மீட்புக்காக உதவுகிறது. சோ அத அவங்களுடைய கணக்கு பிரகாரம் 12,000 கேலன் தண்ணீர் ஆர் ஃபயர் ரிட்டார்டன்ட்ஸ இவங்க எடுத்துட்டு போய் இதுல இந்த ஃபயர் ஃபைட்டிங்க்கு உதவுது. அண்ட் இந்த வாட்டர இந்த விமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 செகண்ட்ல முழுமையாக இந்த 3 டேங்க் தண்ணி, அதாவது 45,000 லிட்டர் தண்ணிய 8 செகண்ட்ல இவங்க வெளியேற்றிற முடியுமா? ஆனா அப்படி இவங்க வெளியேற்ற மாட்டார்கள். அதற்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரூ மெம்பர் இதுல கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் உடைய உதவியோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெதுவாக இந்த தண்ணீர எந்த தீப்பகுதியில பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத கணிச்சு அவங்க இந்த ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் ஆர் ஃபயர் ஃபைட்டிங் ஆப்பரேஷன்ல இத பயன்படுத்துகிறாங்க. அப்படி இந்த கண்ட்ரோல்டு மெத்தட்ல இவங்க பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் தூர அளவுக்கு இவங்க இந்த தண்ணீர செலுத்திக் கொண்டே பறக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த மாரி DC-10 ஏர் டேங்கர் விமானம் மொத்தமாவே இதுவரைக்கும் 5 விமானம் தான் உருவாக்கி இருந்திருக்காங்க. அதுல இப்போதைக்கு வெறும் 4 விமானங்கள் தான் இப்போதைக்கு இது பயன்பாட்டுல இருக்கிறது. சோ இதுல பார்த்தோம்னா, இந்த நம்பர் ஆஃப் டிராப்ஸ், அதாவது எத்தன முறை இந்த விமானம் இந்த மாரி தண்ணீர இவங்க தீப்பற்றின இடத்துல செலுத்த முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா, இது எத்தன முறை லேண்டிங் ஆகி டேக் ஆஃப் ஆகிற அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. முதல்ல லேண்டிங் கிளியரன்ஸ் கிடைக்கணும். லேண்ட் ஆயி திரும்ப டாக்ஸி பண்ணி அதற்கான ஜோன்ல அ இந்த தண்ணீர மீண்டும் ஃபில் பண்ணணும். சோ இந்த 3 டேங்க திரும்ப ஃபில் பண்ணுகிற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சொல்றாங்கன்னா, 8 நிமிஷத்துல இந்த 3 டேங்கையும் 3 ஹோஸ் கனெக்ட் பண்ணா 8 நிமிஷத்துல ஃபில் பண்ணலாமாம். அதே ஒரு ஹோஸ் தான் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15லிருந்து 20 நிமிஷம் இந்த 3 டேங்க் ஃபில் ஆகுறதற்கு நேரம் எடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சோ அதனால இந்த டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி மறுபடியும் இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி எந்த இடத்துல தீ பற்றி இருக்கோ அந்த இடத்திற்கு அது போய் செல்லணும். சோ இந்த அ விதமான விமானங்கள் அதிகபட்சமான தண்ணீர எடுத்து சென்றாலும், இதோடைய நம்பர் ஆஃப் யூசேஜ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. கம்பேர்ட் டூ சூப்பர் ஸ்கூப்பர். ஏன்னா சூப்பர் ஸ்கூப்பர் உடனடியாக அது அந்த அந்த விமானத்துல இருக்கிற தண்ணி காலியானோன, மறுபடியும் பக்கத்துல இருக்கிற ஒரு கடல் பகுதியோ அல்லது எங்க தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போய் இது உடனடியாக இது எடுத்துட்டு போய் அந்த இடத்துல தீ அணைக்கிறதற்கு மறுபடியுமாக போயிருது. அதே இதுல பார்த்தோம்னா, இந்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் அண்ட் ரீஃபில்லிங் இந்த டைம் இதுல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. சோ இதுல மொத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா 3 நபர் தாங்க. ஒரு பைலட், ஒரு கோ பைலட்,
அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர். அந்த இன்ஜினியர் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன்ஸ் ஆர் இந்த தண்ணீர ரீஃபில்லிங் அண்ட் இத வந்து வெளியேற்றுகிற இந்த பணியில அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த விமானம் வந்து அமெரிக்கால எங்க அதிகமாக பயன்பட்டிருக்கு அப்படின்றத தகவல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா. அங்க தான் வந்து இந்த விமானங்கள வந்து அதிகமாவே வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விமானத்த பயன்படுத்துவதற்கு 1 மணி நேரத்துக்கு $26,500 வந்து கட்டணமாக செலுத்தப்பட வேண்டுமாம். அண்ட் அதே மாரி 1 மணி நேரத்திற்கு இவங்க வந்து வாடகை குடுக்கிறதா இல்லையா? அது வந்து மினிமம் வந்து 3 மணி நேரத்திற்கு அவங்க வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கிறதாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த மாரி இவங்களுக்கு ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்கு, தீ பற்றி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இன்ஃபார்ம் பண்ண அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் ஆகுமாம். இந்த மாரி விமானங்கள் வந்து அந்த இடங்களுக்கு போய் செயல்படுகிறதற்காக. ஸோ அதனால அ திரு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நேகர் அ முன்னாள் ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியாவுடைய கவர்னர். அவர் வந்து 2007ல இருந்து 2009ஆம் வருடம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு லீஸ் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரீமென்ட்குள்ள போயிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்டின் படி அதாவது ஒரு வருஷத்துக்கு $5 மில்லியன் வந்து இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த $5 மில்லியன் வந்து இதுல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 தீ சம்பவங்கள், காட்டு தீ சம்பவங்கள வந்து அவங்க வந்து அணைத்திருக்காங்க. இந்த மாரி கான்ட்ராக்ட் போட்டு இவங்க வந்து இத பயன்படுத்தினதுனால என்ன ஒரு வசதி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி விமானங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து தண்ணீர்னால நிரப்பப்பட்டு ஆயத்தமாக இவங்களுக்காகவே இருக்குமாம். அண்ட் இந்த மாரி ஒரு சம்பவம் உருவான அந்த தருணத்தில இருந்து 1 மணி நேரத்திற்குள்ள எந்த இடமாக இருந்தாலும் அங்க சென்று இந்த மீட்பு பணி ஆர் இந்த தீ அணைப்பு பணிக்குள்ள இவங்க வந்து அவங்களுடைய முயற்சிகள செய்ய ஆரம்பிச்சுருவாங்களாம். ஆனா 2011வது வருடம் இப்போ அவங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு போதிய அளவு பட்ஜெட் வந்து இல்லாத காரணத்தினால இந்த கான்ட்ராக்ட்ட அவங்க வந்து நிறைவு செய்திருக்காங்க அல்லது கேன்சல் பண்ணியிருந்திருக்காங்க ஆர் ரெனியூ பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாரி இவருடைய காலகட்டங்கள்ல 1 வருடத்திற்கு அதாவது மினிமம் வந்து 14ல இருந்து 15 இந்த மாரி வந்து தீ சம்பவங்கள் இருந்திருக்கு. அதுல 1 வருடத்திற்கு அதாவது 14 ஃபயர் ஆன அந்த சம்பவங்கள அணைக்கிறதற்கு எவ்வளவு தண்ணீர் செலவு ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு கணக்க வந்து குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து மொத்தமா 14 தீ சம்பவங்கள அணைத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 636,000 லிட்டர் தண்ணீர் வந்து இந்த மாரி தீ அணைப்புக்காக ஒரு வருடத்திற்கு செலவு செய்கிறார்கள் அப்படின்ற தகவல குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி தீ அணைப்பு விமானங்கள்ல நான் சொல்லியிருந்தேன். அதாவது சூப்பர் ஸ்கூப்பர்ல வந்து அதிகமா வந்து தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து தண்ணியும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல இவங்க வந்து இன்னொரு ஒரு விதமான கெமிக்கல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபயர் ரிட்டார்டன்ட் அப்படின்றத பார்த்தோம்னா, தண்ணி அல்லது சோப் கலந்த தண்ணீர் அந்த மாரி கூட யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லன்னா இன்னொரு விதமான ஃபயர் ரிட்டார்டன்ட் ஜெல் வந்து பயன்படுத்துகிறதாக சொல்றாங்க. அதுல முந்தைய காலத்துல வந்து என்ன பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போரேட் சால்ட் அப்படின்ற கெமிக்கல தான் வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த போரேட் சால்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே வந்து ஒரு பாய்சனஸ் அதாவது விஷம் விஷம் வாய்ந்த ஒரு கெமிக்கலாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து கீழ தெளிக்கும் பொழுது தீ அணைகிறது. ஆனா அதற்கு பின்பதாக அந்த இடத்துல செடி முளைக்குவதற்கு அந்த நிலத்த வந்து பாழாக்குகிறதாக ஒரு கண்டுபிடிப்பு இவங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்ல வந்து மறுபடியும் செடி ஆர் விதை வந்து துளிர்த்து செடியாக உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிட்டே வந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த பகுதியில வாழ்கிற விலங்குகளுக்கு இது வந்து ரொம்பவே ஆபத்தாக இருந்திருக்கு. அதனால காலப்போக்குல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த போரேட் சால்ட்ட பயன்படுத்துகிறத நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ, அதற்கு அப்புறமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க திரையில கூட பார்க்கலாம். அதாவது சிவப்பு கலர்ல ஒரு விதமான கெமிக்கல் வந்து ஒரு வெட் ஆர் தண்ணீர் தன்மை வாய்ந்த இந்த கெமிக்கல வந்து இவங்க வந்து தெளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ, இந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒண்ணு அமோனியம் பாஸ்பேட் இல்லன்னா அம்மோனியம்
பாலிபாஸ்பேட் அப்படின்ற கெமிக்கலை வந்து பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்ல, இதோடு கூட கொஞ்சம் களிமண், ஒரு விதமான களிமண்ணையும் இதுல சேர்த்துக்கிறாங்க. அப்படி இல்லன்னா டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்ற கெமிக்கலை இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதோடு கூட ஒரு விதமான கம் ஆர் இந்த கம் வந்து என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொரார் கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கலவையோடு சேர்ந்து இவங்க இத செலுத்தும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து லெஸ் டாக்ஸிக் அப்படின்றாங்க. லைக் அப்படின்றது விஷத்தன்மை வந்து இதுல வந்து ரொம்பவே குறைக்கப்பட்டு ஒரு தன்மையாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தன்மை வந்து நிலத்துல விழுகும் பொழுது செடிகள் முளைக்கிறதற்கு இது வந்து ஒரு விதமான உரமாக பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ புதிய விதைகள் வந்து தூவிடும் பொழுது சீக்கிரமாக அது வந்து முளைத்து விடுகும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க. இப்போ ஏதாவது வீடு பகுதிகள்ல இந்த வாகனங்களோ, இல்ல இரும்பு பொருட்களோ இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இந்த இந்த கெமிக்கல் பட்டுச்சு அப்படின்னா, இது வந்து அந்த இரும்பு பொருட்கள வந்து துருப்பிடிக்காம இருந்து பாதுகாத்துக்கும் அப்படின்றாங்க. அந்த தன்மை இந்த கெமிக்கலுக்கு இருக்கு அப்படின்றாங்க. சோ இது வந்து ஒரு ரெட் கலர் கெமிக்கல் நம்ம பார்க்கலாம். அ வி வீடியோஸ்ல பார்க்கலாம் தூவுகிறத. சோ இதற்கு வந்து ஒரு பெயர் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அ Phos-chek அப்படின்ற ஒரு பெயர பயன்படுத்தி இந்த கெமிக்கல வந்து இப்போ உருவாக்கி, இந்த மாரி தீ அணைப்பு சம்பவங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு வருகிறதாக இந்த வீடியோல நான் உங்களுக்கு வாசிச்ச சில சம்பவங்கள உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். அண்ட் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். நன்றி, வணக்கம்.